கையில மொபைல் போன் வச்சிருக்கிறோம் சகோதரர்களே. உலகத்தில் வளருகின்ற ஒவ்வொரு நவீன வளர்ச்சிகளும் எனக்கும் உங்களுக்கும் படைத்தவன் ரப்புடைய சக்தியையும் ஆற்றலையும் கொண்டு வந்து காட்ட வேண்டும் சகோதரர்களே. ஏன் ஏன் இந்த நகத்திர சைஸுக்குத்தான் மெமரி கார்டு இருக்கு. அதுக்கு முழு வரலாறையும் சேவ் பண்ணி வச்சிருக்கிறான். எங்கட வரலாறு அந்த ரப்புக்கு சேவ் பண்ணலதா? எங்கட ரப்புக்கு சேவ் பண்ணலதா? இந்த மொபைல் போனுக்கு 90 ரூபா 100 ரூபா 150 ரூபா போட்டோம். கோல் கதைச்சி 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 முடிஞ்சு 5 ரூபா பேலன்ஸ் வரக்கோல எங்கேயோ இருக்கிற டைலாக்காரன் மெசேஜ் அனுப்புறான், உங்களோட அக்கௌண்ட் குறைஞ்சி போய்க்கு பாருங்க கடன் தரவான்னு கேட்கிறான். அவனுக்கு விளங்குது எங்கட அக்கௌண்ட் கூடுதா குறையுதாண்டு. எங்கட ரப்புக்கு பிடிக்கலதா? அன்பாண்டவர்களை, வீட்டில டிவியை போட்டு வச்சிருக்கிறோம். மாஷாஅல்லாஹ் 250 ரூபா பேக்கேஜ் உள்ள மெச்சு உள்ள ஹராம் உள்ள பாவம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்க 250 ரூபா முடிஞ்சா டிவி லைன் சேனல் ஆஃப் ஆகுது. யார் ஆஃப் ஆக்கினா? எங்கட டிவிகளுக்கு வந்து நாம் பார்த்த சேனலை யார் ஆஃப் ஆக்கினா? அவனுக்கு முடியும் என்றால் சேட்டலைட் காரனுக்கு, என்னுடைய உங்களுடைய ரப்புக்கு நாங்க இந்த டிவியை போட்டுக்கொண்டு என்ன பார்த்தோம்? எத்தனை எம்பி ஹராத்துல கழிச்சோம், எத்தனை எம்பி அந்நிய பொம்பளைக்கு பின்னால போனோம், எத்தனை எம்பிய மியூசிக்ல நாசமாக்கினோம், எத்தனை எம்பிக்கு செக்ஸ் படம் பார்த்தோம். அந்த ரப்புக்கு கணக்கு போடலதா? நீங்க டயலாக் காரண்ட போய் கேளுங்க. இந்த ஒரு மாசமும் நான் பேசின பில்ல தாண்டா எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த நம்பருக்கு எந்தெந்த நாட்டுக்கு பேசுனீங்க அவ்வளவு டீடைல்ஸ் அவன் ஒரு போட்டோ காப்பியில தாரான். எங்கட ரப்புக்கு எங்கட பட்டோலையே தரையிலதா? அன்பாண்டவர்களே, எம்பியை தாண்டி கேபி கணக்கு இந்த மனுஷன் கணக்கு பார்க்கிறான்டா. அந்த ரப்புக்கு கேபியை தாண்டி வமையமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா, அணுவளவு கெட்டது செய்திருந்தாலும் அதையும் மறுமையில் மனிதன் பார்ப்பான் என்றால், அன்பார்ந்தவர்களே, பொருளாதாரத்தை எப்படி செலவழிக்கிறோம்? செலவீனத்தை மாஷா அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் தந்த பொருளாதாரம் மாசம் பெரிய செலவு. சும்மா மட்டும் சந்தோஷப்பட்டுட்டு மறுமையில போயிடாதீங்க. ஹலாலான வழியில செலவழிக்கிறோமா பாருங்க, சிந்திங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, வருமானத்தை தேடுவதிலும் ஹலாலான வழியில் தேடி, செலவழிப்பதிலும் ஹராமான வழியில் செலவழித்து பொருளாதாரத்தை தேடுகின்ற செலவழிக்கின்ற அந்த பணியிலே உண்மை முஃமின்களாக உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து அதே ஈமான் இஸ்லாத்தோடு மரணித்து மறுமை நாளையில் சுவனப்பாக்கியத்தை பெற நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.